வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். கடகமனையில் சூரியன் சுக்கிரன் புதன் பகவான் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் விருச்சிக மனையில் மனோகாரகனான சந்திரன் அமர்ந்திருக்க, கும்பமனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்க, ராகு பகவான் மீனமனையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது ஆடி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 19/7/2024 அன்று புதன் பகவான் சிம்மமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2024 அன்று சுக்கிர பகவான் கடக மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம். முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள், உங்களுடைய என்ன உறுதிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் உட்கார்ந்துருக்கார். அந்த சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா. அவர் உங்கள் ராசியில் இருப்பது ரொம்ப நல்ல அமைப்பு. அது சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மாதிரியான டிப்ரெஷன், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களவா. நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள், அதாவது எதை நினைத்தாலும் ஒரு தீமையில் நடக்குது, ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்தால் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? தன்னம்பிக்கை வேணும். அது இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவானும் வக்ரமாகிட்டார். ஸோ வக்ரம் என்ன, இதுவரைக்கும் உங்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம், கடுமையான ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை, நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும். குடும்பம் என்றால் என்ன, தனம் என்றால் என்ன, வாழ்க்கை என்ன என்பதை நிறைய உணர்த்தி இருக்கும் உங்களுக்கு. அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்தில் புதன் என்கின்ற புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கார். சிம்ம மனையில் இருக்கக்கூடிய புதன், ஒரு நல்ல அதிநட்பு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அங்கே நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு உதயமாகும். இதை இப்படி செய்தால் இது நன்று, இதை செய்தால் அது தீமை, இப்படித்தான் நம்ம செய்யணும், இப்படி செஞ்சால் தான் நமக்கு பணம் கிடைக்கும், இப்படி செஞ்சால் தான் நமக்கு அடுத்த லெவல், அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த தன்மை, அந்த புத்திசாலித்தன்மை, இரட்டைத்தன்மை கொண்ட அந்த புதன் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். ஒரு பிரசன்டேஷன் அற்புதமாக பேசக்கூடிய தன்மை, அழகாக பேச்சு தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த புதன் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அழகாக பேசக்கூடிய தன்மை, எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கரெக்டாக பேசி, கச்சிதமாக பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகராசினருக்கு அமையும். ஏன்னா கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஏதாவது அல்லல் பட்டு சில்லல் பட்டு நம்ம பேசினா பிரச்சனை, எது எல்லா ரூபத்திலும் உங்களுக்கு
இன்னல் கொடுத்து கொண்டு ஒரே வார்த்தையை சொன்னால் மனசு நன்றாக இல்லை, மனம் நன்றாக இல்லைங்கிற தன்மை இருந்தீங்கல்லவா, இப்போ அது மாறப்போகிறது நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குரு 3ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் அழுத்தம், ப்ரெஷர், ஏன்னா மெயினாக நீங்கள் தொழிலை கேட்பீங்க, தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்பீங்க. 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இந்த கடகராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான் சொல்லணும். அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு கோணத்துக்கும், ஒரு திரிகோண அதிபதி, ஒரு கேந்திர அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ இந்த மாதம் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். அந்த குரு என்கின்ற இயற்கை சுவரோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு. சார் குரு வந்து 11ஆம் இடத்துல வந்து ரொம்ப மாதம் ஆகி போயிட்டு எனக்கு பெரிய லாபம் கிடைக்கலையே, மன அழுத்தம் தான் கிடைச்சது, குரு 11ஆம் இடத்துல வந்தால் எனக்கு அபரிவிதமான நன்மை செய்யும், அதை செய் இதை செய்யும் சொன்னீங்களே, இது வரைக்கும் செய்யலையே, ஆனால் இப்போ இந்த மாதம் செய்யணும்னு சொல்கிறீங்களே எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை, அதாவது பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு பீடிக்கப்பட்டிருந்தார், சனியோடு இணைவு பெற்றிருந்தார் கொஞ்ச காலம், அடுத்து ராகுவோடு பீடிக்கப்பட்டிருந்தார், அடுத்து சனியினுடைய பார்வை பெற்றிருந்தார். ஸோ இப்படி ஒரு அழுத்தத்தோடு அந்த செவ்வாய் இருந்தார் அல்லவா, பாவத்துவமாக இருந்தார். இப்போ குருவோடு சேர்ந்து தன்னுடைய இயல்பை அப்படியே மாறிக்கொண்டு இந்த மாதத்திலிருந்து கடகராசி அன்பர்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இணைந்து கொண்டு 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ 2 வருஷமாகவே திருமணம் பார்த்தோம், திருமணம் செட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு திருமணம் செய்யக்கூடிய எண்ணமே உதயமாகலை. திருமணம் அப்படி பார்த்திருந்தாலும் எத்தனையோ வரன்களை பார்த்தோம், ஏதாவது ரூபத்தில் தட்டி கழித்து போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண ஆசைகள் உங்கள் மனசில் வரும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு, அதாவது ஒரு ஒளி உங்களுக்கு தெரிகிறதுன்னு சொல்லுவேன். இதுவரைக்கும் ஒரு இருட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க, கடுமையான இருட்டில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு டார்ச் லைட், ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் கடனால் சிக்கி தவித்து கொண்டிருந்தீர்கள், கடன் பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு கடனில் போய் மாட்டிட்டு இருந்தீங்க, பணத்தை எங்கேயாவது கொடுத்து சிக்கி கொண்டிருந்தது, பணம் வரவே மாட்டேங்குது, பணம் அங்கே இருக்குது, ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கு ஆனால் வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலும் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தவர்கள், கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சிக்கி கொண்டிருந்தவர்கள், சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கே போகுது, இஎம்ஐக்கே போகுது, ஸோ இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் அந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக கடகத்துக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருந்தார். அப்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட உடல் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கையாவது உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்திருக்கும். உடல் நன்றாகத்தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குதே, ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணணும், அந்த என்ன உணர்வை கொடுத்து கொண்டு இருந்தது. அப்போ ஒரு மாதிரி டல்லாக இருந்தக்கூடிய, மந்தமாக சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து மாறப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்வேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு திருமணம் ஆகிருச்சு, கணவன் ஒரு சைடு இருக்காங்க, மனைவி ஒரு சைடு, ரெண்டு ஒன்று சேர முடியாத தன்மை கூட இருந்தது இந்த காலகட்டம். அப்போது இனி அது ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். கணவன் வெளிநாட்டில் இருந்தார், மனைவி இந்தியாவில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பிரிந்து கொண்டு இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். கூட்டு தொழில் செஞ்ச நஷ்டமாச்சு, கூட்டாளிகளோட சேர்ந்தேன்,
எங்களை சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள், அடித்தளத்து பாதாளத்துக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரியான அந்த தொழில் விஷயத்தில் முடங்கி கிடந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே படிப்படியாக ஒரு ஸ்டெப் எடுத்து மேலே வரக்கூடிய தன்மைகள், சாத்தியக்கூறுகள், தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக கடகராசினருக்கு அமையும். என கடகராசினர் கடந்த 2 வருடங்களாகப்பட்ட பாடுகள் அத்தனையும் இப்போ உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்க போகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியங்கள் பலப்படும். எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனை பரிகாரம் செய்திருப்பீர்கள், எத்தனை வேண்டுதல்கள் வைத்திருப்பீர்கள், அந்த வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுவேன். என குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல இடம், பதவியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கறதுனால ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ கடகராசி என்பர்கள் இப்போ அப்படியே இந்த ஆடியில் இருந்து அப்படியே அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரும். அதை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நமக்கு அடுத்த வளர்ச்சி, அதாவது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.